பேக் டு அவர் சேனல் எமோஷனல் விலாகர். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கோம், ஏஆர் மங்கலத்தில் வில்லேஜில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே. என் டாக்டருக்கு வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட போகிறோம். எங்கேயும் பார்த்திங்கன்னா தேவோட்டை. ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் போயிட்டு வந்துட்டோம், லாஸ்ட் வீக் போயிருந்தோம். ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. என்னென்னா 9th போகிறாங்க, ஆர்எஸ்எம்மில் படிச்சுட்டு இருக்காங்க டேஸ் கலராக வீட்டில் இருந்து. இப்போ வந்து ஹாஸ்டலில் சேர்த்துலாம் சொல்லிட்டு டிசைட் பண்ணி லாஸ்ட் வீக் போய் ட்ரை பண்ணோம். அப்புறம் என்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்கான் ஃபார்மாலிட்டிஸு. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்டல் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, லாஸ்ட் டைமே கிடைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 29th வெனஸ்டே வர சொல்லியிருக்காங்க, வாங்க செக் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதனால் எல்லோரும் போகிறோம். வில்லேஜில் ஒய்ஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன், அவனை வச்சுக்க முடியாது இங்கே, ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுவான். என் டாக்டர் இந்த பாருங்க, டேய் தம்பி போகலாமா போகலாமா, இங்கே பாரு இங்கே பாரு, போகலாமா, எங்கே 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 போகிறோம், எங்கே போகிறோம், எந்த ஸ்கூலுக்கு, ஹை ஸ்கூலுக்கா, சரி. ஸோ கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா 9:25. எங்கள் ஊர்லேருந்து தேவோட்டை பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர், 35 கிலோமீட்டரு. ஸோ எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. ஸோ இங்கே ஒரு 40 மினிட்ஸ் நினைக்கிறேன் போகிறதுக்கு. கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர்ஸு. ஸ்கூல் பேர் பார்த்திங்கன்னா சென்ட் மேரிஸ். நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ போகலாமாடா கண்ணா? போகலாம், ஓகே. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து ரோடு, பழைய ரோடு இருக்கும். பட் இப்போ பாருங்கள் புது ரோடு. ஸோ டபுள் ரோடு. கிராமத்தில் இப்படி ரோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வெயித்த மாதிரி பஸ்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம்லாம் ரொம்ப இறக்கமாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா. இப்போது சூப்பராக போட்டாங்க. அதனால் ஒரு பஸ்ஸு, ஒரு காரு, இல்லை 2 பஸ்ஸு, ஒரு லாரி, அந்த மாதிரி ஈஸியாக போய்க்கிடலாம். தம்பி எங்கே போய்ட்டுருக்கோம்? சும்மா இருக்கவா? ஐயோ, ஒயாம சொல்லிட்டீன்னு சொல்றியோ? ஒயாம கேட்டேன்னு சொல்கிறேன். சரி, ரைட். இந்த ரோடு லெஃப்டில் போனால் ராமேஸ்வரம், ரைட்டில் போனால் திருச்சி. நிறைய சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட வீடியோவில். நம்ம ஊர்லேருந்து நேஷனல் ஹைவே. தள்ளி காமி, ரெண்டு பேரும் எல்லாம் உட்காந்து கேமரா பாருங்க. நமக்கு முன்னாடி போகிற பஸ் பார்த்தீங்கன்னா லக்கி, ராமநாதபுரத்து வந்து காரைக்குடி போகுது. இப்போ நம்ம இங்கே ரீச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கைகாட்டி முன்னாடி, அதாவது பைபாஸுக்கு முன்னாடி. நம்ம கைகாட்டி போக மாட்டோம். ஸோ பைபாஸ் வழியாக தேவோட்டை போயிடுவோம். இவங்க இந்த பஸ்காரங்க வந்து கைகாட்டி போய் திருவாடனை போய் திரும்பி தான் போவாங்க. ஸோ இப்போ தான் 20 மினிட்ஸ் ஆகிடும் அவங்க வெளியே வர்றதுக்கு, போயிட்டு வர்றதுக்கு. என்ன குட்டி என்ன பண்ணுது? கோவமாக இருக்கோ? கோவமாக இருக்கார். பார்த்தீங்களா, ரைட் எடுத்து போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படியே கைகாட்டி திருவாடனை போயிடுவாங்க. பைபாஸில் போயிட்டுருக்கோம். தெரியுதா? என்ன தெரியுது? எங்கே பார்க்க? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. எங்கடா போகிறோம் தம்பி? என்ன சொன்ன? என்ன சொன்ன? எங்கே போகிறோம்? நம்ம எல்லாம் காரில் எங்கே போகிறோம் சொல்லுங்கள்? ஹை ஸ்கூலுக்கா? ஸ்கூல் யாருக்கு? எந்த ஸ்கூலுக்கு போகிறோம்? நீ ஹை ஸ்கூல் தான் சொன்னேன். அது நான் ஒரு பஸ் போகுது இங்கே.
ஸோ ராமேஸ்வரம் பஸ் திருச்சி போயிட்டுருக்கு, புளியாக்குள்ளே போயிட்டு வெளியே போயிட்டுருக்கு. நம்ம தான் போவோம் கரெக்டாக. சுங்கச்சாவடி 500 மீட்டர். கோடிக்கோட்டை டோல் பிளாசா. நமக்கு ஏற்ற மாதிரி பஸ் பார்த்தீங்கன்னா 1 to 6 போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம தேவோட ரீச் பண்ணிட்டோம். அதாவது பைபாஸில் ரைட் எடுத்து போனோம். போனால் நம்ம டவுன் ரீச் பண்ணினா போர்டு போட்டுருக்காருங்க, தேவோட்டை ரைட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சி போயிடலாம் பைபாஸில். ஸோ நம்ம உள்ளே போகல, நேராக தான் போகிறோம். பைபாஸ்லாம் போகிறோம், நேராக போயிட்டு அங்கே கொஞ்சம் தொலை போயிட்டு அங்கே ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்கூல் வந்துடும், சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இதுதான் தேவோட்டை டவுனுக்கு போகிற ரோடு. நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோம். ஸோ வந்து ரைட்டில் போகிற ரோடு, அந்த ரோட்டில் நம்ம கட் பண்ணி உள்ளே போகிறோம். இதில் போனோம் வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்கூல் வந்துடும். ரைட் எடுத்து அப்படியே போகலாம். ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் இந்த ரோட்டில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் டெவலப் ஆகுது, அதனால தான் ரோடு போட மாட்டேங்கிறாங்க. ஃபியூச்சரில் போட்டுருவாங்க. போயிடுவோம்டா தம்பி, என் மையன் அவ்வளோ பட்டு கொடுத்துறான். எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறான் ஸ்கூலை பார்க்குறமா. லாஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டோம், சுற்றி கித்தி எல்லாம் பாட்டு வந்தாச்சு. பட் இப்போ திருப்பி எவ்வளோ நேரத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஸோ போயிடலாம் சீக்கிரம். கைஸ் இதை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா காலேஜ் தேவட்ட உள்ள சேவு அண்ணாமலை காலேஜ் என்ட்ரன்ஸ் தான். இப்படி போனால ஸோ கைஸ் இப்போது ஸ்கூல் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஸ்கூல் என்ட்ரன்ஸு. ஸோ கார் நிப்பாட்டு உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேவோட்டை ராம்நகருக்கு முன்னாடி சென்ட் மேரிஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாப்பு. பஸ்ஸஸ்லாம் இங்கே நிற்கும். நீங்கள் எல்லா பஸ்ஸுமே நிற்கும். சென்ட் மேரிஸ் ஸ்டாப்னால் வந்து நிப்பாடுவாங்க. என்னென்ன பஸ் போகுது தேவோட்டைக்கு. டெல்லி வாயில் முன் நிறுத்தாதீர்கள். சென்ட் மேரிஸ் பாருங்கள், சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவக்கோட்டை. ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம பேசலாம். ஸோ கை ஸ்கூலோடைய உள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போது ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து கேர்ள்ஸு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால எடுக்கிறதுக்கு பொதுவாக நம்ம வந்து எடுக்கக்கூடாது, நான் வந்து எடுக்கலை. என்ன ஆச்சுன்னா போயிட்டு ஹாஸ்டலில் கேட்கும்போது நான் இன்றைக்கி வர சொன்னாங்களே 29 இப்போ சொல்கிறாங்க ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்கூலுக்கு ப்ராசஸுக்கு எல்லாமே வந்து ஜிபேயில் கட்ட முடியாதான் பேமெண்ட்லாம். அதனால் கேஷ் எடுத்துகிட்டு ஏடிஎம்மில் அப்புறம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வேணுச்சுனாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அதெல்லாம் வெளியே வந்து எடுக்கணும். அதனால் நம்ம தேவோட்டை திருப்பத்தூர் ரோட்டில் போய்ட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் ஸ்டூடியோ இருக்கான். ஸ்டூடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம பணம் கேஷ் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு போகலாம். ஸ்டூடியோக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து டாக்டருக்கு ஃபோட்டோ இல்லை ஃபோட்டோ அவங்க மட்டும் தான். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தாச்சு. 8 காப்பி 80 ரூபாயா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபோட்டோவை. டல்லாக தெரியுறாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில். நம்ம ஃபோட்டோ எடுத்த ஷாப் பார்த்தீங்கன்னா ராயல் கலர் லேப் திருப்பத்தூர் ரோட்டில் இருக்குது. இதுதான் ஃபோட்டோ. 8 காப்பி 80 ரூபாயா. ஸோ வாங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகலாம். சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்கு பாருங்க, NSMVPS ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவக்கோட்டை நகரத்தார் மேல்நிலைப்பள்ளி. அடுத்த பிளாக் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸு. இங்கே பார்த்தீங்கன்னா
நேரத்தர மேல்நிலைப்பள்ளி இருக்குது. பேக் டு ஸ்கூலுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஏடிஎம் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஏடிஎம். அங்கே கேஷ் எடுத்துடலாம். கேஷ் எடுத்துகிட்டு உள்ளே போயிட வேண்டியதான். நம்ம ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஏடிஎம் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஏடிஎம். ஸோ உங்களுக்கு யாராவது பணம் தேவைப்படுது அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே தேவையில்லை. எக்ஸாக்ட் ஆப்போசிட்லேயே ஏடிஎம் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஏடிஎம். ரைஸ் இப்போது ஏடிஎம்மில் பணம் எடுத்தாச்சு, என்கேஷ் பண்ணியாச்சு. இப்போது ஆதாரில் எடுக்க வேண்டியிருக்கு, ஜெராக்ஸு. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு அட்மிஷன் போட்டுடலாம். அதை தொடர்ந்து நம்ம ஹாஸ்டலில் அட்மிஷன் போடணும். ஸோ ப்ராசஸ்லாம் முடிச்சு சொல்கிறேன், எப்படி இருந்துச்சு, சூப்பராக ப்ராசஸ் இருந்துச்சா, சீம்லெஸ்ஸாக இருந்துச்சா, எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க. சிவா படிச்சிருவாள்ல? ஹாஸ்டலில் தங்கிடுவாள்ல? பையன் இல்லை? ஓகே, உன்னை நம்பி தான் நான் ஹாஸ்டலில் சேர்க்குறேன். என்னடா தம்பி கண்ணா, படிச்சிருவாளா அக்கா? நீ வேகமாக போகிற, நீ போகிறத பார்த்தா நீ போய் படிக்க போகிற மாதிரி இருக்கு. அட்டா இங்கே படிக்கிறியா நீ? சென்ட் மேரிஸ் மெட்ரிக் ஸ்கூல் இந்த பக்கம் தான் உள்ளே போகணும். ஸோ நாங்கள் அட்மிஷன் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்துருந்தோம், எல்லா ப்ராசஸும் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அட்மிஷன் பண்ண போகிறோம். இங்கே போன்ட்டா நேராக? தம்பி மறந்துட்டியா? நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோடைய என்ட்ரன்ஸு. ஸோ நான் உள்ளே வரணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து பாருங்க, பக்கம்லாம் சூப்பராக தோட்டங்களாக இருக்குது. அப்படியே நேராக போகிறோம். நேராக தான் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அட்மிஷன் போட்டு வந்துடலாம் வாங்க. இவ்வளோ அமைதியாக இருக்கும் பாருங்கள், சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இப்போ ஸ்கூல் கிடையாது, இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. அழகாக இருக்குது அந்த அட்மாஸ்பியர். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் ஓவர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டாச்சு. புக்ஸுலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூனிஃபார்முக்கு ஸ்டிச்சிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த அளவு எடுத்துகிட்ருக்காங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா 25,000 எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. 24,950 50 ரூபா குறைய 25,000க்கு. ஆக்சுவலி 23,000 சொன்னாங்க நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வரும்போது. பட் இப்போது வந்து 2,000 எக்ஸ்ட்ரா அதாவது 2,000 25,000 தான் இருக்குது. அதில் 24,950 தான் இருக்குது ரெக்கார்ட்ஸில். பட் அவங்க ரஃபாக சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், அக்யூரேட்டாக இல்லாமல். ஸோ ஓகே, நம்ம கேஷ் இருந்து கட்டிட்டோம். கேஷாக தான் கட்ட முடியும். ஜிபேயோ அல்ல ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. இங்கே ப்ராசஸ் முடிஞ்சு இந்த அளவு எடுத்துட்டாங்கன்னா யூனிஃபார்முக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்டல் போகணும். ஸோ ஹாஸ்டல் போய்ட்டு அங்கே அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் அட்வான்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் கட்டிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி எனக்கு என்னென்னா, இது ஏன் சேர்த்தேன் அப்படிங்கிற ரீசன் நான் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. அரசு மதத்தில் படிச்சுட்டு இருந்தாங்க, டே ஸ்காலராக வீட்டில் தான் போயிட்டுருந்தாங்க 8th வரைக்கும். அவங்க என்னென்னா வீட்டிலேருந்து போகிறனால கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் எல்லா குழந்தைக்கும் இருக்கும், என் குழந்தைக்கும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி டிவி, எனி டைம் டிவி, ஸ்கூல் முடிச்சு வந்தால் டிவி, லீவ் நாளில் அப்படியே டிவியில் தான் இருப்பாங்க ஃபுல்லாகவே. இது போக பார்த்திங்கன்னா ஃபோன், செல்ஃபோன், மொபைல் ஃபோன் எப்போவுமே அவங்க அம்மாட்ட ஏன்ட்டு எடுக்க மாட்டாங்க. நான் லாக் இருக்கும், அம்மாட்ட எடுத்து எனி டைம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாம் ரீல்ஸு, 2 தாங்க வேலை, வேறு வேலையே கிடையாது. அப்புறம் அந்த கேரக்டர் இல்லையா, அதான் அந்த பிஹேவியர் எல்லாமே மாறிடுச்சு இப்போது. ஸோ அடம் பிடிக்கிறது, சொல் பேச்சு கேளாமை, அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறது, கிளம்பி போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சரி ஒரு 2 வருஷம் 8th வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 6 வரைக்கும் படித்தாங்க. ஸோ இங்கே 2 வருஷம் படித்தாங்க. ஸோ 9th இங்கே படிச்சிடலாம், சென்ட் மேரிஸ் படிக்கலாம். கொஞ்சம் அதுவும் ஹாஸ்டலில் இருக்கனால கொஞ்சம் பிஹேவியர் கண்டிப்பாக மாறும். அவங்க மார்னிங் எந்திரிப்பாங்க, ஏர்லி மார்னிங், அப்புறம் குளிக்கணும், ஸ்டடி இருக்கும், அப்புறம் அதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் மேபி சேஞ்ச் ஆகும் சொல்லி ரீசனுக்காண்டி தான் நான் இங்கே ஹாஸ்டலில் சேர்த்துருக்கோம். வேறு ஒன்றும் படிப்புக்காண்டி இல்லை. ஸோ படிப்புங்கிறது இம்பார்ட்டன் தான், பட் அதை தாண்டி டிசிப்ளின் முக்கியம். ஸோ அதுதான் ரீசன். அதனால தான் நம்ம வந்து குழந்தைய வந்து ஹாஸ்டலில் சேர்க்க போகிறோம். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சு, ஹாஸ்டல் ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம இங்கே கிளம்ப வேண்டியதான். ஸ்கூல் ரீ ஓப்பன் பார்த்திங்கன்னா 6th சொல்லியிருக்காங்க.
6th ஜூன். ஸோ நம்ம 29th எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ யூனிஃபார்ம் 6 இருக்கும். அப்புறம் புக்ஸு கொஞ்சம் கொடுப்பாங்களாம், இப்போ கம்மி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்து கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நம்ம கட்டியிருக்கிறது ஃபுல் டேர்ம், ஏன்னா புதுசாக வரோம் இல்லையா, புதுசாக அட்மிஷன் போடுறோம். இன்கேஸ் நம்ம வந்து இப்போ 2nd 10th போகிறாங்கன்னா நமக்கு வந்து நம்ம கம்மியாக கட்டிக்கலாம், இல்லை டேர்மாக கூட கட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கட்டணுமா கேஷாக கட்டணும், கட்டியாச்சு. இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் பொண்ணு வந்து வீட்டில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறா, டிவி பார்க்குறாங்கன்ட்டு. அடுத்தாள் பாருங்கள், இவர் அடுத்து டேய் ஏன்டா ஃபோனுப்பா, ஃபோன் யாரா பார்க்க சொன்னது, ஃபோன் பார்க்க சொல்லியிருக்கான் இல்லையா? சூப்பர்ரா, ஃபோன் கொடு, ஃபோனை கொடு கொடு, கொடுக்க மாட்டியா? ஸோ பிரச்சனை இதான் கைஸ், இதான் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் ஃபோன். இன்னும் அடுத்து இவரை சரி பண்ணணும். இவரே ஸ்கூல் மாற்றம் பிளான் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு, எந்த ஸ்கூலு எங்கேன்னு. கண்டிப்பாக நம்ம வெளியில் பண்ண முடியாது, ஹாஸ்டல் சேர்க்க முடியாது, சின்ன பையன் தானே, இப்போ தான் எல்கேஜி முடிச்சிருக்கான், யூகேஜி போகணும். ஸோ அதை நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஸ்கூலோட அட்மிஷன்லாம் முடிஞ்சு, அதை முடிச்சுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டலுக்கு நம்ம வந்து என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க, அப்புறம் அட்வான்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். யூனிஃபார்ம் வந்து அளந்துருக்காங்க, பட் அது தரலை. மேபி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி கொடுப்பான்னு நினைக்கிறேன், அது கொடுத்து விடுவாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்கூல், அழகாக சுற்றி மரங்கள் நல்லாயிருக்கு. இதான் ஹாஸ்டலோட ஆஃபீஸ் பார்த்துக்குங்க. இது உள்ளே போனால் ஹாஸ்டல் வந்துடும். ஸோ நம்ம அட்மிஷன், அதாவது அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. சம் ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ கொடுத்துட்டு என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. வயசு பையன் ஒய்ஃபும் என் டாக்டரும் போகிறாங்க. ஸோ ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் போகணும், யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்க தான் உள்ளே போகணும். பேரண்ட்ஸுக்கு அலோவ் கிடையாது ஆஃபீஸ் ரூமில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கொடுத்த புக்ஸு. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோணம், தமிழ் உரை, அப்புறம் மேப்பு, ஜாகிரஃபி புக்கு, சிலபஸ் புக்கு வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுடைய கார்டு. ஸோ எப்பப்போலாம் வரணுமோ அப்போ காமிச்சு உள்ளே வரணும். எல்லாமே முடிஞ்சு ஸ்கூல் அட்மிஷன், ஹாஸ்டல் அட்மிஷன் எல்லா ப்ராசஸும் ஓவர் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு ஸ்கூலை விட்டு வந்துட்டுருக்கோம் வெளியில். நீங்கள் அப்டேட் பண்ணுங்களேன், யாராவது தேவோட்டையில் உள்ளவங்க, இல்லை தேவோட்டை படித்தவங்க இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவங்க, ஸோ யாராவது இருந்தால் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்கூல் எப்படி, அவங்களுடைய கோச்சிங் எப்படி, ஹாஸ்டல் எப்படின்ட்டு. எனக்கு தெரியும், பட் ஹாஸ்டல் வந்து நல்லா டிசிப்ளினாக இருக்கும், ஸ்கூல் கூட நல்லாயிருக்கும், தெரிஞ்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் யாராவது படிச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோஸ் தேங்க்யூ ஃப்ரம் எம்எஸ்எம் விலாகர்.